ஆட்டோகிராஃப் இப்பவே மாத்தி போடுறீங்க. ஓகேங்க சார். அது அப்படியே நல்லெண்ணெய் சொல்லுங்க. அதனால 100 ரூபாய்க்கா? 100 ரூபா. இல்லை எல்லாருமே என்ன கேட்டால் இப்படியே வறுத்தெடுக்கிறீங்க. ஜீவத்துக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றக்கூடாது. ஐயா இது நல்லெண்ணெய்ங்களா? இது நல்ல நல்லது பேர் நல்லெண்ணெய். அதே ரேட் தான், இன்னும் குறையவே இல்லை, அப்படியே நிற்கிது. ஒன்றும் அப்புறமே நம்மளும் இதுக்கு வர்றேன். ஐயாவுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க? ஏங்கய்யா உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க? உங்களுக்கு ஒரு 60 இருக்குங்களா? எனக்கு தெரிஞ்சு 42 இருக்குன்னு தெரியுது. சரி, எப்படி சொன்னாலும் சரி. ஏங்க சந்தோஷப்பட்டீங்களா? 80 ஆச்சுங்க ஐயா. கரெக்டுங்களா? பிகே மார்க்கெட்ல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் வந்து மளிகை கடை சார்ந்த ஹோல்சேல் மார்க்கெட்டை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ நம்ம பிகே மார்க்கெட் எப்போ ஆரம்பிச்சதுன்னு ஏதாவது வரலாறு உங்களுக்கு தெரியுங்களா? வரலாறு தெரியலைங்க. நான் வந்து 1987 இங்கே தான் இருக்கிறேங்க. நான் பிறந்த வருஷம். ஆமாம், 1987 மார்க்கெட் தான் இருக்கிறாங்க. முதல்லாம் ஹோல்சேல்னாலே மார்க்கெட் தான் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அவுட்டரில் எல்லாமே பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போகிறதுனால அங்கங்கே வியாபாரங்கள் கொஞ்சம் பிரிஞ்சிருக்குதுங்க. அதே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் கோயம்புத்தூர் மெயின். இங்கே தான் எல்லாருமே வரணும், ஹோல்சேல் வாங்கி இங்கே போய் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் அப்படி கொஞ்சம் மாறி இருக்குது. பிஸ்னஸ் கொஞ்சம் மாறி இருக்குங்க. இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது மளிகை கடை, ஆயில் கடை, மளிகை கடை, சமையல் ஆயில். சமையல் ஆயில். திரும்பவும் ஆயில்லையே வந்துட்டோம். சரி, ஆயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதெல்லாம் எப்படி சொல்லுங்க, இது எப்படிங்க ஆயில் வந்து நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? நாங்கள் வந்து ஈரோடு, வெள்ளக்கோயில், மூலனூர் இந்த மாதிரி வந்து மில்லேருந்து ஒட்டுக்காக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். எப்படிங்க ரேட் வந்து இங்கே மற்ற இடங்களில் காட்டிலும் இந்த மார்க்கெட்டில் வாங்கினா ரேட்டு குறைவாக இருக்கும்? கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். எல்லா கடையிலும் ஒரே ரேட்டு தான் விற்கிறீங்களா இல்லை சின்ன வேரியேஷன் இருக்குங்களா? வேரியேஷன் வருங்க கண்டிப்பாக. கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு பிராண்டு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். இந்த மாதிரி இருக்கும். தரமான குவாலிட்டிங்கிறப்ப வந்து ரேட்டு கம்மி கொடுக்க முடியாது, அந்த மாதிரி வருங்க. ஆயில் வந்து நான் இந்த கோல்டு வின்னர், மற்ற கோல்டு வின்னர் மாதிரி நிறைய ஆயில். ஆமாம், நிறைய மாதிரி ஆயில் பேக்கெட்டாக வந்து மிஸ்டர் கோல்டு இருக்குது, திருமதி இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டும். இந்த டின்னில் வந்து கொடுக்கக்கூடிய அந்த முறையை வந்து பழங்கால முறை தான் இதெல்லாம். ஆமாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரம் இருக்குது. மற்ற இடங்கள்ல எல்லா பக்கம் எடுத்துட்டாங்க. இது வந்து கையில் எல்லாமே ஆகாதனால நிறைய பேர் எடுத்துட்டாங்க. டோட்டலாக இப்போ மார்க்கெட் மட்டும் தான் இருக்குது இப்போ. இது எப்பவுமே பாரம்பரியமாக இருக்குது. ஆமாங்க. எப்படி இதோட இந்த லூஸ் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். பாக்கெட்டை விட இது லூஸ் நல்லா இருக்கும். வந்து வாங்குறவங்களாம் எப்படிங்க? இளைய தலைமுறை யாரும் நாங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் யாரைங்க? ஆனால் எல்லா உங்களுக்கான கஸ்டமர்ஸ் வந்து எல்லாம் ஓல்டு ஆள் தான் நிறையாங்க. இப்போ வர இதெல்லாம் எல்லாமே டிபார்ட்மெண்ட் எல்லாம் பாக்கெட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி வர ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஆமாங்க. நம்மளுடைய கடை பேர் என்னங்க? விகேஆர் ஆயில் ஸ்டோர். விகேஆர் ஆயில் ஸ்டோர். என்னென்ன ரேட்டு கொடுக்குறீங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? கொடுக்கலாம், சொல்லுங்கள். கோல்டு வின்னர் பாக்கெட் எடுத்தீங்கன்னா 148 ரூபாய்ங்க. மிஸ்டர் கோல்டு எடுத்தால் 143, திருமதி 138. அதுக்கப்புறம் லூஸில் எடுக்கிறோம் ஓகேல வந்து 200 ரூபா, சன்ஃப்ளவர் ஆயில் 180, கடலெண்ணெய் 200 ரூபா லிட்டர். தேங்காய் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி, 480 ரூபா இருக்குங்க. சரி, இப்போ நீங்கள் யூடியூப்பில் வரீங்க. யூடியூப்பில் வந்தது எல்லாருமே நம்ம சேனல் பார்த்து இந்த அண்ணன் கடையில் வந்து யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராங்க. ஆட்டோகிராஃப் கேட்டால் போடுவீங்களா, போட மாட்டீங்களா? கேட்டால் போட்டு கொடுத்துடலாம். இதில் தாங்க இருக்குது. சூப்பர். சரிண்ணா, ரொம்ப நன்றி. சும்மா ஜாலியாக பண்ணி. ஓகே.